நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. பர்சனலாக என்னுடைய ஃபீல்டில் நான் முடிந்த அளவுக்கு தேர்தல் என்ற வார்த்தையை உபயோகிப்பதில்லை. தேர்வு என்ற வார்த்தையை மட்டும்தான் உபயோகிக்கணும். தொழில் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தொழிலில் தர்மமோ தர்மத்தில் தொழிலோ கிடையாது என்பது நகரத்தார்களின் ஒரு தீவிரமான நம்பிக்கை. அதைத்தான் நம்ம கடைப்பிடிச்சு வந்துருக்கோம். ஒரு 1 லட்சம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை 70 வருடங்களாயும் நாம் ஏன் உயர்த்த முடியவில்லை? அப்போ நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்கீம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இஸ் இட் பீயிங் யூஸ்ட் கரெக்ட்லி? இஸ் இட் எஃபெக்டிவ்லி கிவிங் தட் பெனிஃபிட் விச் யூ வாண்டட் ஃப்ரம் தேர் என்பதை ஆராய வேண்டிய ஒரு நேரம். 70 வருஷம் நம்ம அங்கேயே நிற்கிறோம் அப்படின்னா சம்திங் எங்கே? ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஒரு 70% ஒரு தப்பா கூட இருக்கலாம். 70% ஆஃப் நகரத்தார் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஒரு 30% தூக்கிவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அப்போ ஒரு 70% சேர்ந்து ஒரு 30% தூக்குறது பெரிய காரியமா? லேசா தூக்கிவிட்ட மேலே போயிருமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேனா நாராயணன் அவர்கள் அந்த கட்டடத்தை நிறுத்தி காமித்திருக்கிறார். கண்கூடாக பார்க்கக்கூடியது, 100 வருடங்களுக்கும் மேலாக அது வாழக்கூடிய ஒரு சொத்து, உங்களுக்கு நேரடியாக தெரியக்கூடிய சொத்து இல்லையா? அப்படிங்கிறதுக்கு மேல் அவர் முழுமையாக ஈடுபட்டு இருந்தார் என்பதை நிரூபிக்க வேற என்ன வேணும்? அதோட நிரூபிச்சிட்டார். அது இதே மாதிரி தான் ஒவ்வொரு சமயத்தாலும் நகரத்தார்களுக்கு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள திறமை உள்ளவர்கள். நிச்சயமா அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த நேரத்துல என்ன வேணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இதற்கு சரியான சூட்டபிளான ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு. இதை கடந்த பல வருடங்களாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் முன்னிறுத்தி இருக்கேன். ஆமா, தெளிவா சொல்லிட்டேன். இனி தேர்வு அவங்க கையில. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நேர்காணல் வாயிலாக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய வேட்பாளர்களை நாம் சந்தித்து வருகின்றோம். தலைமை பதவிக்கு போட்டியிடக்கூடிய நமது துபாய் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை இன்று நாம் சந்திக்கின்றோம். அண்ணே, மகிழ்ச்சி. வணக்கம். அடிப்படையில் நீங்கள் என்ன கோயில், என்ன ஊர் அப்படிங்கிறத பற்றி உங்கள் சுய அறிமுகம்ண்ணே. நல்லது. என்னுடைய பெயர் சொக்கலிங்கம். துபாயில் நான் நீண்ட காலங்கள் வாழ்ந்த காரணத்தினால துபாய் சொக்கலிங்கம் என்று என்னை கூப்பிடுவாங்க. என்னுடைய சொந்த ஊர் தேவகோட்டை. கோவில் மாத்தூர் அரும்பாக்கூர். தேவகோட்டையில் தான் நான் அடிப்படை கல்வியை பயின்றேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போயிட்டு காலேஜில் காமர்ஸில் படித்து தேர்ந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய 20வது வயதிலே வேலைக்கு சென்று அமர வேண்டிய ஒரு நிலையில் இருந்ததால் பேங்க்கில் நான் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது பேங்க் ஆஃப் மதுராவில் ஜாயின் பண்ணி டெல்லி என்ற ஊரில் பணிபுரிந்தேன். அதைத் தொடர்ந்து பல நகரங்களில் பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகளும் நிதி நிர்வாக சம்பந்தப்பட்ட பொறுப்புகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக பணிபுரிந்து இப்போது ஓய்வு பெற்று இந்தியாவுக்கு திரும்பி வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்டு. நாங்கள் தேவகோட்டையில் செங்கக்கோயிலார் வீதி அப்படிங்கிறதுல கூலிக்கார வீடுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பட்டப்பேர், உங்கள் குடும்பத்துடைய பட்டப்பேரை தான். அது ஒரு பெரிய வீடு. அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 60-70 புள்ளிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஒரு ஆலமரம் அது. அதில் தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வியல் முறைகளை, வாழ்க்கை முறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டோம். அதுலேருந்து நாங்கள் படிப்படியாக எழும்பி இன்றைக்கி பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலையும்
ஓரளவுக்கு சமூகத்தில் சில சேவைகளை புரியக்கூடிய நிலையிலையும் இருக்கோம். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ஆனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டீங்க. எதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக என்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதாவது 2 வகையாக இதை நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் என்டர்பிரினர் ஆகிறது, இன்னொன்று வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்குது. இப்போ முதல்ல என்னுடைய சர்வீஸில் என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது வேலை செய்ய வேண்டிய, வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதனால் நாங்கள் தொழில் புரியக்கூடிய எந்த முயற்சியும் செய்ய முடியாது, அந்த நிலைமை அது. அதனால் வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த வேலை வாய்ப்பில் உயரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அது மூலமாக அந்த லைன்லே பெரிய பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளையே உருவாக்கி கொண்டோம்னு வச்சுங்களேன். இது வந்து பை சான்ஸா இல்லை பை ஆப்பர்ச்சுனிட்டியான்னு தெரியாது. எனக்கு கிடைத்த லைன் நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை நல்லா உபயோகிச்சுக்கிட்டு பேங்க்கில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சரி. இருந்தாலும் நம்ம நகரத்தார்களுக்கே உள்ள ஒரு துடிப்பு நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒரு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்துறையிலையோ இல்லை சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ள தொழில்களுக்குள்ளேயோ போகணுங்கிற ஆசை வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லேயே இருந்துச்சு. ஜெனட்டிக்காவே நமக்கு. ஆமாம், ஜெனட்டிக்காவே இருந்தாது, எங்கிட்டையும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த துடிப்புங்கிறது நம்ம தொடர்ந்து இருந்ததுனாலும் நம்ம வேலை செய்யும் போது இதற்கான வாய்ப்புகள் நம்மளை குறுக்க வரும்போது எந்தெந்த வாய்ப்புகள் கிடைத்ததோ அதையெல்லாம் உடனே உபயோகித்து சரி அந்த தொழில்துறையில் சிறிய அளவில் நுழைய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ 50 வருடங்கள் நான் சர்வீஸில் இருந்துட்டேன். அதனுடைய ஒரு பெரிய நன்மை என்னென்னா, ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கவங்க தான் நல்ல முதலாளியாகவும் ஆக முடியும். நீங்கள் வந்து வேலையை கற்றுக்கொள்ளாமலோ இல்லை அடிபணிந்து ஓரளவுக்கு அதனுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் ஒரு முதலாளியாகவோ ஒரு நல்ல முதலாளியாக மாற முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அதனால் நான் சர்வீஸ்லேயே கண்டினியூ பண்ணேன். சர்வீஸில் கண்டினியூ பண்ணுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஆத்ம திருப்தியாக அர்ப்பணித்து அடிபணிந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை நீங்கள் கற்றுக்குவீங்க. இது நகரத்தாரில் என்றைக்குமே உண்டு. யாருமே ஒரு எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்க வேலை பழகுவார்கள். அவர்கள் முதலில் யாரிடமாவது சென்று வேலை பார்க்க வேண்டும், வேலையை பழகிக்க வேண்டும் என்பது தான் நமது பண்பாடு. இந்த பண்பாடுங்கிறது நம்மள்கிட்ட ஊறி போன ஒன்று. அதே மாதிரி நாம் வந்து முன்னாடி வந்து நம்மளுடைய நகரத்தார்களிடமே சென்று வேலைகள் பார்த்து வந்தோம், வேலைகள் பழகி வந்தோம். இந்த நகரத்தார்கள் இதுங்கிறது காலப்போக்கில் ஒரு அமைப்புகளாக ஒரு ஆர்கனைசேஷனாக மாறின போது பேங்க்கில் மற்ற இடங்களில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், வேலை பழகுபவர்கள் என்றைக்குமே வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது வந்து ஒரு பெரிய தொழில்களை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையும் கெப்பாசிட்டியும் தான். அதனால் அது வந்து ஏதாவது ஒரு காலத்தில் வெளிப்பட்டு நீங்கள் வந்து சர்வீஸ்லேருந்து என்டர்பிரினர்ஷிப்புக்கு போகணும். அதை வந்து ஸ்லோவாக நீங்கள் ஒரு ப்ராசஸில் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக நீங்கள் உள்ள என்டர்பிரினர்ஸில் மாறாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாகவே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். சரி. இப்போ என்னுடைய டிரான்சிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு டயர்சம் டிரான்சிஷனோ ஒரு பெயின்ஃபுல் டிரான்சிஷனோ கிடையாது. இட்ஸ் அ லிட்டில் வெல் பிளான்டு டிரான்சிஷன் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் டு பிகம் அன் எம்ப்ளாயர் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். அதனால் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு டிரான்சிஷன்னு சொல்லலாம். அதே சமயம் இது வந்து ஒரு உபயோகமான, என்னை ரொம்ப ஒரு
நல்வழிப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனாகவும் அமைந்ததுன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி. ஆனால் இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக நல்ல சர்வீஸ் ப்ரொவைடராக பிரமாதமான உங்களுடைய தொழில் கரியர் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க, இதுக்குன்னு ஒரு அடிப்படையில் ஒரு ஆர்வம் இருக்கணும்னு, இது எங்கே உங்களுக்கு தொடக்கம்? இது இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பொது வாழ்க்கைக்குன்னு வர்றது வந்து இன்றில் நான் சர்வீஸில் இருக்கும்போதே அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை நாங்கள் பொது வாழ்வுங்கிற வகையில் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒருவேளை ஒரு அமைப்புகள் இருக்கலாம், ஒரு யூனியன் இருக்கலாம், ஒரு அசோசியேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டு இது இருக்கலாம், கமிட்டி இருக்கலாம். நீங்கள் அதில் போய் ஈடுபாடோடு கலந்து கொண்டு ஒரு பொது நோக்கத்துக்காக நீங்கள் பாடுபட ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பொது வாழ்வில் உள்ளே வந்துடுறீங்க. சரி, இதுதான். இதே மாதிரி நான் வேலை பார்த்த அமைப்புகளில் என்னென்னா ஒரு பொதுவாக எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்கும்போது அதில் நாங்களே போய் நேரடியாக முன்னின்று யாருடைய கம்பல்ஷனும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நினைப்பு மனசில் இருந்துகிட்டே இருந்ததுனால ஸ்லோலி அது ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு லெவல்லையும் எங்கேயோ ஒரு லெவலில் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்க வேண்டும், இன்னொரு நம்மை சார்ந்த ஒரு கூட்டத்திற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்த கூட்டம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் வாழ்கிற ஊராக இருக்கலாம், இல்லை நம்ம பிறந்த ஊராக இருக்கலாம், சரி, இல்லை நம்ம பிறந்த நாடாக இருக்கலாம், இது எதுவாக இருக்கலாம். ஆனால் அங்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. அங்கு நம்மளுடைய ப்ரெசன்ஸ்னால அது அந்த இடங்களோ அந்த சூழ்நிலையோ நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம அங்கே போய் நம்மளை ஈடுபடுத்தி பாடுபட ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அதுதான் பொதுநலம். பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. அது அப்போவே வந்தாச்சு. நான் பேங்க்கில் இருந்த போதும் அந்த மாதிரி ஒரு பொதுநலத்திற்காக பொதுவாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கோம். அது அப்படியே வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்ஸும் வரும்போது சில சமயங்கள் நகரத்தார்கள் என்ற ஒரு அமைப்புக்காக உதவுகிறோம். சில சமயம் நம்ம பிறந்து வாழ்ந்த ஊருக்காக மொத்தமாக பாடுபடுகிறோம். இல்லை நம்ம வந்து தொழில் புரிந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஊருக்காக நம்ம சில சேவைகளை செய்கிறோம். அங்கே உள்ள ரோட்டரி கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம், இல்லை அங்கே உள்ள ஒரு பெரிய அமைப்புகளோட ஒன்று சேர்ந்து ஒரு பொது வாழ்வுக்காக நம்ம பாடுபட ஆரம்பிக்கிறோம். இது வந்து நான் என்னுடைய சர்வீஸ் காலத்திலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே சரி, நான் இங்கிருந்து பேங்காமெஞ்சராலேருந்து டெல்லிக்கு முதல் போனபோது அங்கே வந்து ஒரு நகரத்தார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி நம்ம எல்லாரும் அந்த அமைப்புக்கு கீழே வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பித்தோம். சரி, இது வந்து நான் என்னுடைய 21 வயதில் அங்கே போய் ஜாயின் பண்ண போதே அது ஆரம்பிக்கப்பட்டது தான். அது சரி, அங்கிருந்து இந்த நகரத்தார்கள் அமைப்புகள் என்பதோட ஒரு ஈடுபாடோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன். சரி, அது எங்கெங்கே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சதோ எனக்கு அதில் ஈடுபாடு இருந்ததுனால அந்த வாய்ப்புகளை நான் உபயோகிச்சுக்கிட்டேன். சரி, அதனால ஒரு அன்கான்சியஸாகவே நான் வந்து ஒரு பொது வாழ்வுக்குள்ளே மெதுவாக உள்ளே வந்துட்டேன்னு வச்சுங்களேன். சரி, ஸோ இப்படி ரொம்ப ஏழரையாக வந்துட்டீங்க. இப்போ இந்த நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர சட்டத்துடைய தேர்தல், அதாவது வந்து இதற்கு முன் பருவம் தெய்வத்திரு நம்ம ராமசாமி அண்ணா வந்து அந்த இடத்த சிக்கரானந்தவனத்தை இடத்த மீட்டாங்க. உலகம்பட்டி லேனா நாராயணன் அவர்களை வந்து இப்போ சிக்கராங்கிற ஒரு பெரிய ஒரு இதை கட்டியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் அந்த 2 பருவத்துக்கு முன்னாடி இருந்த தேர்தலெல்லாம் இவ்வளவு ப்ரெஷர்ஸ் கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான உறுதிமொழிகளை கொடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம். இது ஒரு சரியான சமயம்தான் இதை பற்றி பேசக்கூடியது. அண்டு இது வந்து இன்றைக்கி நிலைமையில் நீட் ஆஃப் த அவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் தலைவர் பதவிக்கு விருப்பப்பட்டு நிற்பதாக அறிவித்து இன்று அதில் பயணித்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு வச்சுங்களேன். அதனால் இது வந்து நீங்கள் ஒரு அப்ரோப்ரியேட்டான கொஷின். இப்போ நீங்கள் இந்த
பொறுப்புக்கு ஏன் ட்ரை பண்றீங்க? ஆமா. ஒண்ணு. அப்புறம் இந்த பொறுப்புக்கு வந்தா உங்க மனசுல என்ன செய்யலாம்னு இருக்கு, ஆமா, என்னத்துக்காக நீங்க வர்றீங்க, எந்த ஒரு காரணத்திற்காக நீங்க உள்ள வர்றீங்க அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி. ஆமா. இப்போ என்னன்னா, அரசியல் அமைப்புக்கும் அரசியல் ரீதியாக வரக்கூடிய சில நிர்வாகங்களுக்கும் சமூக அமைப்புகள்ல உள்ள நிர்வாகங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சரி. இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரே விதமான நோக்கோட ஒரே விதமான அணுகுமுறையை கொண்டு வர முடியாது. சரி. இந்த நிர்வாகம் வேறு, அந்த நிர்வாகம் வேறு. காசி நகர சத்திரம் என்பது ஒரு தர்ம காரியம் என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஆமா. ஒரு தர்மத்துக்காக மட்டுமே அது உருவாக்கப்பட்டது. ஆமா. அந்த தர்மம் என்பது தெய்வ சிந்தனையால் வந்தது இல்லையா? ஆமா. தொழில் செய்வது என்பது நமது தர்மம். தொழில் தர்மம். தொழில் அதுவும் ஒரு தர்மம். தொழில் செய்வதற்காக நம்ம பல நாடுகளுக்கு சென்று தொழில் செய்ய வேண்டிய நிலைமையில் நம்மை ஆழ்படுத்தி கொண்டு நமது முன்னோர்கள் பல நாடுகளுக்கு சென்று தொழில் செய்து இருக்கிறார்கள். அந்த தொழில் செய்யும் போது செல்லுகின்ற இடங்களில் நாம் நேர்மையாகவும் சத்தியமானவர்களாகவும் ஒரு பண்பாடான ஒரு நல்ல ஒரு சமூகமாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெய்வ அருள் வேண்டும். நிச்சயமா. தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு பண்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அதனால நம்ம பயணிக்கிற இடங்களில் எல்லாம் எங்கெங்கு நாம் நின்று தெய்வ வழிபாடு சென்று செய்து பிறகு பயணிக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம விடுதி கட்டணும். அடிப்படை காரணம் நமது வியாபாரங்கள் தலைத்து ஓங்க வேண்டும். அந்த வியாபாரங்கள் தலைத்து ஓங்க வேண்டும் என்றால் அதன் அடிப்படை தெய்வ சிந்தனையாகவும் அந்த தெய்வ சிந்தனை மூலமாக நல்ல நேர்மையான நல்ல பண்பான ஒரு மனிதர்களாக நாம் சென்று அந்த தொழில்களை நடத்த வேண்டும் என்பதால் இந்த விடுதிகளை எல்லாம் உருவாக்குனாங்க. அப்படி செல்லும் போது நம்ம ஒற்றுமையாக இருந்தோம் என்பதற்கு இந்த விடுதிகள் ஒரு உதாரணம், ஒரு அடையாளம். ஆமா, நிச்சயமா. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி பலவிதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களோ இல்லை ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்களோ ஒரு இடத்தில் ஒன்று கூடி உணவு அருந்தி அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல் பண்பாடு நம்மளிடம் உருவானது. மிகப்பெரிய ஒற்றுமை இருந்தது. மிகப்பெரிய ஒற்றுமை இருந்தது. அவங்கவுங்க பாடு தனியா ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அவங்கவுங்க பாடு ஒரு தனி ரூம் எடுத்துட்டு அடுத்து பயணிக்கல. இல்ல, நம்ம இங்கிருந்து சென்று வெவ்வேறு தொழில்கள் உள்ளவர்கள் ஒரு இடத்தில் கூடியிருக்கோம். கூடி எல்லாரும் உணவையை ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு அங்கிருந்து தெய்வத்தை சரித்து விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். அங்கு போயிட்டு நம்ம தொழிலை தனித்தனியா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பண்பாடெல்லாம் எப்படி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு அது கிடையாது, அந்த அளவு கூட கிடையாது. இந்த அளவு குறைஞ்சிருக்கு. அதில் இருந்து நாம் விலகிட்டோம். விலகி வேற ஒரு பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ரொம்ப விலகலைனாலும் ஓரளவுக்கு விலகி வருகிறோம் என்பதை எங்களால் எல்லாம் உணர முடியும். அந்த உணர்வு எங்களை பாதிக்கிறது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் இதே மாதிரி ரொம்ப விலகி இதுல மறுபடி திரும்பி வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு எங்களை இப்ப பாதிச்சிருக்கு. அது போயிடக்கூடாது. அதுக்கான பொறுப்புகளை யாராவது எடுத்து இன்னைக்கு மறுபடியும் இது தர்ம சிந்தனை உள்ள ஒரு காரியமாக மாற்ற வேண்டும். காசி நகர சத்திரம் மட்டுமல்ல, நாம் எந்தெந்த முயற்சிகள் விடுதிகளை கட்டுவதற்கோ இல்லை நற்பணிகளை செய்வதற்காகவோ ஆரம்பித்தோமோ அதன் நோக்கிற்கே, அதன் ஒரிஜினலான நோக்கிற்கே, அப்ஜெக்டிவுக்கே அது திரும்ப இழுத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப நீங்க இப்ப அதை விட்டு விலகித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதை விட்டு விலகிட்டோம். ஆனா விலகி ரொம்ப தூரம் போகல, திரும்ப வரக்கூடிய தூரத்துல இருக்கும். வரக்கூடிய தூரத்துல தான் இருக்கும். சரி, இப்ப நம்மள மாதிரி ஒரு நிலைமையில உள்ளவங்க, நம்மள மாதிரி ஓரளவுக்கு அதாவது இதில் ஈடுபாடக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் உள்ளவர்கள் நம்ம எல்லாரும் இதில் உள்ள சிரமங்களை நினைச்சிட்டோ
இல்லை இது வந்து நம்மளுடைய ஒரு மற்ற தொழில்களை பாதிக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று மனசில் வச்சுக்கிட்டோ இதிலேருந்து விலகிட்டோம்னா நம்ம மொத்த சமூகமும் இதிலேருந்து விலகிடும். அதனால நம்முடைய தன்னலங்களையும் இதுகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சமயத்துல ஒரு பொறுப்பேற்று இதை ஒரு வழிப்படுத்தி ஒரு நம்முடைய ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் என்னவோ அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு வந்து நிறுத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் இப்ப இதுல இறங்கியிருக்கேன். ஓகே, அதுதான் என்னுடைய ஐயாக்கள் எந்த நோக்கத்துக்காக தொடங்கினார்களோ அந்த நோக்கத்தை மட்டும் செயல்படுத்தணும், அந்த நோக்கத்தை செயல்படுத்தணும். அதுதான் என்னுடைய நோக்கமாக தொடர வேண்டும். அதுதான் இது வந்து ஒருவேளை நம்ம இதை ட்ராக்ல கொண்டாந்து இன்னைக்கு நிறுத்த முடிந்து விட்டால் இது வந்து இன்னொரு 100 வருடங்களுக்கு இளைஞர்கள் இழுத்து செல்லப்படும். அதே வழியில அது கண்டினியூ ஆயிரும். அந்த ட்ராக்கை கொண்டாந்து ட்ரெயினை வந்து ட்ராக்ல நிறுத்தணும். இப்ப அதுதான் நம்மளுடைய வேலை. ஒருவேளை நம்ம வந்து இன்னைக்கு என்னுடைய கம்ஃபர்ட், என்னுடைய பர்சனல் கம்ஃபர்ட் இல்லை இது ஏன் இப்ப நம்ம போய் இதை எடுத்துக்கணும், நம்ம யாரோ பார்த்துட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்த போது இதை நம்ம பண்ணாம போயிட்டோமேங்கிற ஒரு பர்சனல் கில்ட் உங்க மனசுல வந்துடும். ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வரும். என்னடா ஒரு சமயத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பை உபயோகித்து நம்ம வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு சிரமத்தை எடுத்துக்கலையே, ஒருவேளை இந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் இன்று இந்த நிலைமையை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளி இருக்க மாட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரக்கூடாது. பாருங்க, அந்த அந்த கில்ட்டை வந்து வி ஷுட் அவாய்ட். அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த தேர்தல் பொறுப்பை ஏற்றுக்கணும், பொறுப்புக்காக நான் போய் எல்லார்ட்டையும் போய் கேட்கணும், எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் முடிவு பண்ணேன். இந்த சமயத்தில் நான் பர்சனலாக வந்து என்னுடைய ஃபீல்டில் நான் வந்து முடிந்த அளவுக்கு தேர்தல் என்ற வார்த்தையை உபயோகிப்பதில்லை, தேர்வு என்ற வார்த்தையை மட்டும்தான் உபயோகிக்கணும். எல்லாரும் உங்களை தேர்வு செய்யணும்னா நீங்க கேட்கணுமே தவிர, தேர்தல் என்பது ஒரு அரசியல் நோக்குள்ள ஒரு வார்த்தை என்பதாலும் அரசியலோடு முழுமையாக கலந்து விட்ட ஒரு இதனாலையும் இந்த சமூக அமைப்புகளில் தேர்தல்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிப்பதை முடிந்த அளவிற்கு தவிர்ப்பது நல்லது. இப்போ நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இது உங்க இடத்துக்கு இன்னும் 2-3 பேரை போட்டியிடும் போது அது தேர்தல் ஆக்கப்படுது இல்லையா? தேர்வு தான். தேர்வுனா அப்போ ஒருத்தர் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்படணும். இல்ல, தேர்வுங்கிறது நீங்க வந்து ஒன்னு வந்து அப்பாயிண்டடு, ஆமா, இன்னொன்னு வந்து இருக்க ஒரு 10 பேரில் தேர்வு செய்வது, இன்டர்வியூல சேர்த்து. இன்டர்வியூல எல்லாரும் அவங்கள பிரசன்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, அவங்கள பிரசன்ட் பண்ணும்போது நமக்கு சூட்டபிளான யாருன்னு எடுத்து தேர்வு செய்யறோம் பாருங்க, அது தேர்வு. தேர்தல் என்பது போட்டி. போட்டி என்பது பிரிவையும் ஒற்றுமையையும் கெடுக்கக்கூடிய ஒன்று. சோஷியல் மீடியாவோட சொல்லுவாங்க எலெக்ஷன் தேவையில்லை, இது என்ன எம்எல்ஏ எலெக்ஷனா எம்பி எலெக்ஷனா அப்படி. அதாவது இதுல என்ன மெயினா நம்ம பார்த்துக்கோன்னா, நம்ம வந்து செட்டியார்கள் வந்து ஒரு பெரிய அடையாளம், நம்ம வந்து வார்த்தைகளை உபயோகிப்பதில் எப்பவுமே ரொம்ப ஒரு தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறவங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஒரு அழகா இல்லாத பொண்ணை கூட திருத்தமா இருக்குன்னு சொல்லுவோம், அப்படிதான் சொல்லி பழகி இருக்கமே தவிர, நம்ம வந்து மெதுவான வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளையும் அதே சமயம் அந்த ஒரு அதனுடைய அர்த்தத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வார்த்தைகளையும் தான் உபயோகித்து பழகிருக்கும். ஆமா, அது மாதிரி இந்த முறைகளிலும் நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய ஒரு பண்பாடை நம்ம உருவாக்கும் ஸ்லோலி. இது வந்து உடனே இது ஆகாது, இதுக்கு நாள் ஆகும். ஆனால் இதை பயிற்சிக்காம, இதை சொல்லாம இதை மாற்ற முடியாது. சரி, அதனால அந்த மாற்றங்கள் என்பது, அந்த அடிப்படைய மாற்றங்கள் என்பதை ஒருவேளை இந்த வரக்கூடிய தேர்வு முறையில நம்ம மாத்தி கொடுக்க முடிஞ்சதுன்னா மாத்தி கொடுக்கலாம். ஒருவேளை அதற்கு வித்துடலாம், அதை நிறைய பேர் அதை விரும்பி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் பங்கு பெற்றேன். அது வந்து இதில் ஏன் உள்ள வந்தீங்க உங்களுடைய கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்னு வச்சுங்களேன். இன்னொன்று வந்து இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ இதில் வந்து ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் இது முதலாக தொடங்கப்பட்ட போது
இது எந்த ஒரு நோக்கோடு எந்த ஒரு காரணத்திற்காக இது தொடங்கப்பட்டது என்பது கண்டறியப்பட வேண்டும். முதல்ல அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்ம சிந்தனை என்பதுதான் இதனுடைய அடிப்படை. ஆமா இல்லையா? தர்ம சிந்தனை என்பது இதனுடைய அடிப்படை. ஒற்றுமை என்பது இதனுடைய அடுத்த அடிப்படை. எங்கு பயணித்தாலும், எந்த இடத்தில் நாம் சென்று வெவ்வேறு தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு வெவ்வேறு ஆள்களாக இருந்தாலும், நாம் நகரத்தார்கள் என்று ஒற்றுமையாக ஒரு இடத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு சொத்தை நம்ம உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இல்லையா? நோக்கம் அந்த நோக்கத்துல தான் இது உருவாக்கப்பட்டது. அது போக ஒற்றுமையை ஒன்று உருவாக்கணும். நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி, நம்மளுடைய கருத்துக்கள் வேறுபாடாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் செய்யக்கூடியது வேறுபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பயணிக்கக்கூடிய இடங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல நம்ம ஒன்று கூட வேண்டும் என்பது ஒரு நோக்கம் இல்லையா? அதை ஒரு நோக்கமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று நம்ம எந்த ஒரு தொழிலையோ இல்லை எந்த ஒரு தொடக்கத்தையோ தொடங்கும் போது தெய்வ அருள் வேணும். அதனால தெய்வத்தை வழிபடக்கூடிய, நாம் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வங்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு பண்பாடை நம்ம உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக காசியில, அலகாபாத்தில், நாசிக்ல, அயோத்தி, கயா, இது எல்லாமே நீங்க ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நம்முடைய இதிகாசங்களோடு இணைக்கப்பட்டதாகவோ இல்லையே நம்முடைய கடவுள் சிந்தனை தெய்வ சிந்தனையால் இணைக்கப்பட்டதாகவோ இருந்திருக்கும். நிச்சயமா. இது போக இப்ப இந்த இடங்களில் எல்லாம் நீங்க பயணிக்கும் போது அந்த இடங்களில் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று பிரிக்கப்படாமல் எல்லோரும் தங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை உருவாக்கணுங்கிறது இன்னொரு நோக்கம். கரெக்ட் தானே? அது வேணும். இதுல தெய்வ சிந்தனை என்னும் போதும் தெய்வ காரியங்களில் ஈடுபடும் போதும் நம்ம நம்முடைய எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்ல உள்ள வேறுபாடுகள் இல்லாமல் ஒரே இடத்தில் கூட முடியுமா? கூட முடியும் என்று நமக்கு பறைசாற்றி அதை வெளிப்படுத்திய ஒரு பெரிய அடையாளம் இந்த விடுதி. இந்த விடுதிகளில் பெரிய அறைகளோ இல்லை ஒரு வசதியான அறைகளோ இல்லை ஒரு வசதியான ஒரு தனிப்பட்ட பணங்களை கொடுத்து, பெரிய அளவில் பணங்களை கொடுத்து செலவு செய்து தங்கக்கூடிய ஒரு அறைகளோ உருவாக்கப்படவில்லை. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த பண்பாடு நம்மிடம் இல்லை. அதனால இது எல்லாமே நமக்கு ஒரு பண்பாடையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொத்து சேர்க்கிற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கோமா, இல்ல நம்முடைய சொத்துக்கள் அனைத்தும் நன்றாக பயன்படுத்தப்பட்டு அது நம்ம சமூக நலன்களாக மாற வேண்டிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோமா, இல்லை இந்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு இது எதற்காக உருவாக்கப்பட்டதோ, இது எந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைப்பதில் ஈடுபட்டிருக்கிறோமா, ஒற்றுமையாக வேறுபாடு என்று தெய்வ சிந்தனையோடு பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிதைக்கிறோமா இல்லையா? அப்படி செய்தால் அதில் இருந்து நாம் விலகி நாம் இந்த விடுதிகளை ஒற்றுமையாக சமூக நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சொத்துக்களாக மாற்றி நம்முடைய சமூகத்தை உயர்த்துவதற்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். சரி. இப்போ சொத்துக்களை உருவாக்குவதன் மூலம் நமது ஒற்றுமை குலையும் என்றால் அதை செய்யாதீர்கள். அதனால குலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறீங்க? இல்ல, ஒருவேளை ஒற்றுமையை குலை அந்த காலத்துல உருவாக்குனாங்க சொத்தை ஒற்றுமைக்காக. ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். இப்ப நாங்களே துபாய் நகரத்த சங்கத்திலேருந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து காரைக்குடியில ஒரு விடுதி கட்டியிருக்கோம். இது ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் என்ற நோக்கத்தில் தான் கட்டப்பட்டது.
கரெக்ட் தானே? ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தையும் உருவாக்குங்கள், அதுல ஒண்ணு. உருவாக்கிய சொத்துக்கள் சமூக நலனாக மாற வேண்டும், சமூக நலன்களாக அது மாற வேண்டும். ஏன்னா சொத்துக்கள் நாளைக்கு பராமரிக்கப்படவில்லை என்றால், உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமா 24,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டினேன், பராமரிக்க முடியல நம்மளால. 50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டினேன், பராமரிக்க முடியாத அந்த வீடுகள் சமூக நலன்களாக மாறவில்லையே. ஆமா, சமூக தொந்தரவுகளுக்காக மாறியது. ஆமா இல்லையா? ஆமா ஆமா. நம்முடைய சமூகம் நலனாக நல்ல ஒரு எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்ல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கலையே. இப்ப உருவாக்கல. ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தும் அந்த சொத்துக்களில் இருந்து நாம் வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உழைப்பையோ ஒரு நல் வாய்ப்பையோ உருவாக்காதனால அந்த சொத்துக்களே நமக்கு ஒரு பேர்டனாக மாறிடுச்சு. ஆமா, நிச்சயம் பேர்டனா மாறிடுச்சு. இப்ப அதே மாதிரி தான் நம்ம புது அமைப்புகள்லையும் பண்ண போறோமா? சொத்துக்களை மறுபடியும் நம்முடைய சுமைகளாக மாற்ற போறோமோ, இல்லை சமூக நலன்களாக மாற்ற போறோம்? இப்ப நாராயணன் சொல்லியிருக்க கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க இந்த வருமானத்தை வச்சு நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது இப்ப என்னன்னா தனியார்ட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஜெனரல் பாடியில எல்லா, அதாவது இதுல என்ன ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எனக்கு புரிந்த அளவுக்கு நான் என்ன இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஓனர்ஷிப்புக்கும் வருமானத்திற்கும் வருமானத்தை திரட்டுவதிலும் நம்மளுடைய சிந்தனையை மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது வருமானத்தை திரட்ட வேண்டும், அதிலிருந்து நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. இது ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சொத்து உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது யாருக்குமே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கதா எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்க நல்ல. ஆனால் இதை நடத்தக்கூடிய திறமையும் இந்த ஓனர்ஷிப்பை ஒருவேளை நாளை ஒரு டிஃபிகல்ட்டான நிலைமையில கொண்டு விடக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்காமல் இந்த ஓனர்ஷிப்பை பாதுகாத்து, அதே சமயம் நம்மளால் நடத்த முடியும் என்றால் அதை நடத்தி பார்த்து அதிலிருந்து வருமானத்தை கொண்டு வந்து நம்முடைய சமூக நலனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு பிராடான பெரிய நோக்கம். ஆமா. அதனால இது யாரு இதை பொறுப்பேற்று நடத்துவது என்பதுதான் கேள்வி. வருமானத்தில் எந்த விதமான வேறுபாடும் யாரிடமும் இல்லை, கிடையாது. இதுல யார் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி எழும்போது, இவ்வளவு பெரிய நிறுவனங்களையும் இவ்வளவு பெரிய தொழில்களையும் கடல் கடந்து சென்று இவ்வளவு பெரிய காரியங்களை, கோயில்களை நிர்வகித்து தொழில்களை நிர்வகித்து ஒரு 1,00,000 பேர் கொண்ட ஒரு சமூகம், ஒரு 140 கோடி உள்ள ஒரு இந்தியாவில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது. இன்று ஒரு 10 மாடி உள்ள ஒரு அமைப்பை எங்களால் நிர்வகிக்க முடியாது என்று இன்னொருத்தரிடம் கொடுக்க வேண்டுமா? இது ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு நல்ல கேள்வி. ஆமா, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப எனக்கு ஒரு சின்ன என்னுடைய பர்சனல் டவுட் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப ரைட், இப்ப பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம நம்மளால நிர்வகிக்க முடியும். இது இப்ப என்னுடைய நிறுவனமா இருந்தா நான் தனிப்பட்ட முறையில் ஆர்வமாவது கணிச்சு பார்த்துக்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட நிறுவனங்களை அவங்கவுங்க இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் பேர் குறிப்பிட விரும்பல, நிறைய நகர விடுதிகள் இருக்கு, அதோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாதிரியா அப்படி ஒரு காட்சி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இல்லை, அதாவது என்னன்னா 200 ஆண்டு காலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியும், தீர்வு கண்டு இதுகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் நகரத்தார்களின் வரலாறு. அதனால தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இதில் ஒரு கேள்வி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆமா, இந்த கேள்விக்கு பதிலை தேடி அது எல்லோருக்கும்
பயன்படக்கூடிய எல்லோருக்கும் அந்த நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பதிலாக தேட முடியும். நிச்சயமாக அந்த பதிலை வைத்து நாம் இந்த நம்ம நகரத்தார் சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை. புரியுதா? அதனால இப்ப என்னன்னா, அப்படி ஒரு இப்ப நீங்க சொல்றது ஒரு ஸ்டேட்டஸ். அதாவது பொது சொத்துக்கள் எல்லாமே பராமரிப்பில் குறைவா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய விடுதிகள் மற்ற இடங்களையும் நம்ம போய் அங்கே ஒரு நகரத்தார் பணியில் இருப்பாங்க, அவங்கள்ட்டே நம்ம போய் அதை வந்து நம்ம கேட்கவும் முடியல. அவங்க நாங்கள் சர்வீஸ் இவ்வளவு ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதுக்கு மேலே அவ்வளோதான் அது அந்த இடத்துல. ஏன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தொழில் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தொழிலில் தர்மமோ தர்மத்தில் தொழிலோ கிடையாது என்பது நகரத்தார்களின் ஒரு தீவிரமான நம்பிக்கை. அதைத்தான் நம்ம கடைப்பிடிச்சு வந்துருக்கோம். நோக்கம், இதனுடைய அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இதில் மேற்படையாக சில முயற்சிகளை கொண்டு வரும்போது தான் நம்ம அதில் உள்ள போறோம். அந்த அடிப்படை நோக்கம் என்பதே வேற. அதாவது வியாபார நிமித்தமாக நம்முடைய தொழில்களை வளர்ச்சி அடைய செய்யவும், நமது சமூகம் இன்னும் தழைத்து ஓங்க நாம் நல்ல தொழில்களை செய்து செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்டது தான் இந்த விடுதியெல்லாம். ஆமாம், நிச்சயமா. அப்போ உருவாக்கப்பட்டது தான் இந்த விடுதியெல்லாம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் இப்போ பண்ணி அந்த அடிப்படையை வைத்துத்தான் அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அன்றைக்கு வாங்கப்பட்ட நிலத்துல தான் இன்னைக்கு நம்ம கட்டடம் கட்டி. இன்னைக்கு நிலத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு நாம் முயற்சிகள் செய்தோ புது நிலங்களை வாங்கியோ கட்டவில்லை, இல்லையா? அன்று வைக்கப்பட்ட நிலத்தை உபயோகப்படுத்த வேண்டும், ஒரு நல்ல உபயோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதானே நம்முடைய முயற்சி. அந்த முயற்சியில் தான் நம்ம ஈடுபட வேண்டும். சரி, அதே அந்த முயற்சியில தான் லேனா நாராயணன் அவர்களும் என்னை பொறுத்தவரை அதனுடைய அடுத்த கட்டமான கட்டடத்தை கட்டினார். ஆமா, இல்லையா? இதனுடைய அடுத்த கட்டம் கட்டடம். அவருடைய அந்த பீரியட் முடிஞ்சதுனால இப்ப நம்ம வந்து இதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஆமா, அந்த அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும்போது கேள்விகள் எழுவதும், அந்த கேள்விகள் விமர்சனங்கள் வைக்கப்படுவதும் எல்லாம் நார்மல், சகஜம்தான். அது இருக்கணும். ஆமா, அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவுகள் ஏற்பட முடியாது, நல்ல தீர்வுகள் வர முடியாது, ஒரு சமூக நலனாக இது மாற முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்க இந்த இப்ப ஏற்பட்டிருக்க சூழ்நிலை என்பது ஒரு காலகட்டாயத்தினால் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு காரணத்தினால் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நடக்கக்கூடாத விஷயம் இல்லை. ஆமா, நிச்சயமா. இது வந்து பெரிய சொத்து. இதிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய பலன்கள் நம்ம சமூகத்தை போய் அடைய வேண்டும் என்று நினைப்பதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதை நிர்வகிக்க முடியாது, நம்மளால் அந்த திறமை நம்மிடம் இல்லை என்று நம்புவதும் சரியான முடிவில்லை. இல்லை. ஏனால் அதற்கான அடிப்படையான எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் வரலாறு இல்லை, கிடையாது. நம்முடைய வரலாறு எல்லாமே எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. 1,00,000 பேர் கொண்ட ஒரு சமுதாயம் 140 கோடி உள்ள இந்தியாவில் முழுமையான தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது நீங்க லேட்டஸ்டா வைஸ் பிரசிடென்ட் அவங்க பேசினதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து கவர்மெண்ட் லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல உள்ளவங்க பிஎம்லேருந்து இருந்து வைஸ் பிரசிடென்ட்லேருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய தானே. ஆமா, நிச்சயமா. நம்மளுடைய நிர்வாகத்தையும் பேசியிருக்காங்க, நம்மளுடைய நேர்மையும் நம்முடைய நிர்வாகம் மட்டுமே பேசப்பட்டது. கரெக்ட் தானே? நிர்வாகம் மட்டும் பேசப்பட்டது. அந்த நிர்வாகத்துல ஏன் சந்தேகப்படுறீங்க? இப்ப நம்மளால நிர்வகிக்க முடியாதுங்கிறது யாருடைய கேள்வி என்பதே எனக்கு புரியாததுதான். நிர்வகிப்பதில்
எனக்கு எந்த விதமான சந்தேகமோ இதுவோ கிடையாது. மிக சிறப்பாக நம்ம நிர்வகிக்க முடியுங்கிற நிச்சயமாக நம்மளால முடியும். உங்க தலைமையில் அதை எடுத்துட்டு வர்றதுக்கு கன்ஃபார்மா முயற்சிகள் கன்ஃபார்மா இது ஒன்று நான் வந்து ஒருவேளை இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி உள்ள வர்றதுக்கு ஒரு காரணமே அது என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் உள்ள வந்திருக்கேன். அது ஒரு இது. இன்னொன்று வந்து நிச்சயமாக இந்த தர்ம சிந்தனைகள் மறுபடியும் நம்மகிட்ட ஊறணும். இது வந்து எங்கேயுமே ஒரு வியாபார சிந்தனைக்குள் உள்ள போயிடக்கூடாது. ரொம்ப செல்வம் சேர்க்கத்தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிருக்கோங்கிறது உண்மை. அது அடிப்படை. செல்வத்தை சேர்க்கணும். அதுல எந்த விதமான கருத்தும் வேறுபாடோ வேறு கருத்தும் கிடையாது. ஆனால் செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை பின்பற்றி செல்வத்தை சேர்த்து அதை நமது சமூகத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பொது நிறுவனங்களுடைய நோக்கம். ஆமாம், இந்த நோக்கத்தை நம்ம நிர்வாகணும். இப்போ என்னுடைய முயற்சி எல்லாமே ஒரு லைனில் நீங்கள் சொல்லிட்டோம்னா, wealth has been created. How this wealth can be converted into welfare அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் அ வே. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த வெல்த்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான வருமானங்களையும் நம்முடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படும் போது இது பொது என்பதால் முடிந்த அளவிற்கு தனி கருத்துக்களை ஒதுக்கி வைத்து பொதுவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த பொது முடிவுகளை நாம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரி, இது எந்த மாதிரி பண்ணுவோம், இதை எப்படி நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்டபிளாக வச்சுக்கிட்டு நோக்கத்தை மட்டுமே நோக்கி நகர வேண்டிய ஒரு திறமை என்னிடம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா நீ அதைத்தான் நம்பணும். கடவுளை நம்புற மாதிரி இதைத்தான் நீங்க நம்பணும். நிலைமைகள் எப்படி உருவாகுங்கிறத நம்ம இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. ஆனா நம்முடைய நோக்கங்கள் முடிவாகலாம். நம்முடைய நோக்கங்கள் இது சமூக நலனுக்காக பயன்படக்கூடிய ஒரு சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தில் நம்ம இது செயல்படுத்தப்படும் போது பல நிலைமைகள் உருவாகும். அந்த நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களைத்தான் நாம் நிர்வாகத்தில் கொண்டு போய் அமர்த்துகிறோமா இல்லையா என்பதை தேர்வு செய்தவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு இதுன்னு வச்சுங்களேன். நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டீங்க. ஐயாக்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த விடுதிகள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்களோ அந்த நோக்கத்தை செயல்படுத்தணும். இதுலேருந்து வர்ற வெல்த்தை வச்சு ஒரு மிகப்பெரிய நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபடணும், வெல்ஃபேர் பண்ணணும். இது ரெண்டு முக்கியமான. நம்ம நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்முடைய நகரத்தார்கள் சங்கங்கள் மூலமாக. அதாவது நம்ம வந்து ஒரு 70 வருடங்களாக தனி மனித உதவி அப்படிங்கிற பேரில் கல்வி நிதி உதவி, திருமண நிதி உதவி, இல்லை மருத்துவ நிதி உதவி, இந்த மாதிரி நிறைய நிதி உதவிகள் பண்ணியிருக்கோம். நாங்கள் துபாய் நகரத்தார் சங்கத்திலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வருடங்களும் பண்ணிக்கிட்டு இருந்திருந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா நகர சங்கங்களும் நகரத்தார் சங்கங்களும் இதை கொடுத்து வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு 1 லட்சம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை 70 வருடங்களாயும் நாம் ஏன் உயர்த்த முடியவில்லை? அப்போ நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்கீம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இஸ் இட் பீயிங் யூஸ்ட் கரெக்ட்லி? இஸ் இட் எஃபெக்டிவ்லி கிவிங் தட் பெனிஃபிட் விச் யூ வாண்டட் ஃப்ரம் தேர் என்பதை ஆராய வேண்டிய ஒரு நேரம். 70 வருஷம் நம்ம அங்கேயே நிற்கிறோம் அப்படின்னா சம்திங் எங்கே? ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஒரு 70% ஒரு தப்பா கூட இருக்கலாம். 70% ஆஃப் நகரத்தார் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஒரு 30% தூக்கிவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அப்ப ஒரு 70% சேர்ந்து ஒரு 30% தூக்குறது பெரிய காரியமா? லேசா தூக்கிவிட்ட மேல போயிருமே. 70 வருடங்களாக முயற்சி செய்தும் அந்த 30% இன்னும் உங்களுடைய உதவியை நாடி நிற்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்றால்
நாம் இதுவரை உபயோகித்து வந்த மெத்தடுகளை எல்லாம் நம்ம ரெவ்யூ பண்ணணும். இல்லை எங்கேயோ தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். எங்கேயோ எனக்கு தெரியல இது எக்ஸாக்டா, என்னால பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் நல்ல ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது அந்த உதவிகள் எல்லாமே. எல்லாருக்கும் உதவணும், எல்லாரையும் உயர்த்தணுங்கிறது. பட் நம்மளுடைய நோக்கம் என்ன? சமூகம் உயர வேண்டும், அவ்வளவுதான். நம்முடைய சமூகம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஒரு தனி மனிதனை உயர்த்துவது நம்முடைய நோக்கம் கிடையாது. அது சமூக அமைப்புகளுக்கு இருக்கவும் முடியாது. அப்ப சமூகம் உயர வேண்டும் என்றால் சமூகம் உயர்ந்திருக்கிறதா என்ற ஒரு அளவுகோலை பயன்படுத்தி அதை அளந்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமா. இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு முயற்சிகள் பண்ணி இவ்வளவு செலவுகள் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பேரை படிக்க வைக்க கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேருக்கு கல்யாணமாக கொடுத்துருக்கோம். இது எங்க போய் நமக்கு இது பயனை கொடுத்திருக்கிறது, சமூக நலனாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதனால என்னை பொறுத்த மட்டும் ஒரு 30% 40% பீப்புளை மேலே தூக்கி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. அதை நம்மளால் நிச்சயமாக திறமையாகவும் நல்லாவும் நடத்தி காமிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம இருக்க ஸ்கீமில் நம்ம மறுபடியும் ஒரு ஆராய்வு செய்து அதை எல்லோரோடும் ஒத்து சேர்ந்து ஒரு பொதுஜன ஒப்பீனியனை கருத்தை உருவாக்கி அது மூலமாக ஒற்றுமையாக இதை செயல்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம். இது ஒரு தனி மனித கருத்தாகவோ இல்லை ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட கருத்தாகவோ சமூகத்தில் மேல் திணிக்க முடியாது. அப்படி பண்ணவும் கூடாது. ஏன்னா நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே சமூகத்துக்காக பொதுநலனுக்காக நம்ம பாடுபடுறோம். இதில் பொது கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே உள்ளவங்களை ஒருவேளை நம்மளுடைய உதவிகளை நாடி இருப்பவர்களை உதவி செய்து மேலே தூக்கணுங்கிறதும் நம்மளுடைய ஒரு கடமை. நம்ம இதுவரை செய்து வந்திருக்க உதவிகள் எல்லாமே அதற்கான பயனை கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு அளவுகோல் வைத்து அளந்து பார்த்து அதிலிருந்து சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதும் ஒரு காலத்தின் கட்டாயம். பொது சொத்துக்கள் பொது நலன்களாக மாற வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயம். இவற்றை எல்லாம் முன்ன வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஆமாம், இது எல்லாமே கலந்தது தான். ஆமாம், இப்போ நீங்கள் இதுக்குன்னு வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் முழுமையாக நீங்கள் அதில் ஈடுபட்டாகணும். ஆமாம், அதுக்கு தயாராகிட்டீங்களா? ஆமாம், அதாவது என்னென்னா இப்போ முழுமை என்பது மனதளவில் இருக்கும். கரெக்டு தானே? முழுமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். 24 மணி நேரத்தை எப்படி உபயோகிக்கிறோம் என்பது தான் எவ்வளவு எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிற வச்சு தான் அதனுடைய அவுட்புட்டுங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் என்பதை விட எவ்வளவு குவாலிட்டியான தேவையானவற்றை குவாலிட்டியான நேரத்தை அதில் செலவழித்தீர்கள் என்பது தான் முக்கியம். நிச்சயமாக. இப்போ நான் ஒருவேளை காசிக்கே போயிட்டு இல்லை உங்களோட உரையாடக்கூடிய ஒரு நேரத்தையோ பேச்சிலே விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச அளவுக்கு நான் காசியில் இருந்திருப்பேன், காசிக்கு போனதாகவும் சொல்லியிருப்பேன். ஆனால் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஏதாவது உபயோகம் உண்டா? ஒன்றும் கிடையாது. இல்லை. அதனால இன்வால்மெண்ட்டுங்கிறதோ நீங்கள் முழுமையாக இதற்கு உங்களை அளிக்க வேண்டும் என்பதோ மனதளவில் உருவாக வேண்டும். அந்த மனதளவில் இருந்து அது ஒரு குவாலிட்டி அவுட்புட்டாக மாறணும். மாறி அது சமூக நலன்களாக வெளிப்பட வேண்டும். ஒரு சாலிடாக உருவாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேனா நாராயணன் அவர்கள் அந்த கட்டடத்தை நிறுத்தி காமித்திருக்கிறார். ஆமாம், கண்கூடாக பார்க்கக்கூடியது, 100 வருடங்களுக்கும் மேலாக அது வாழக்கூடிய ஒரு சொத்து, உங்களுக்கு நேரடியாக தெரியக்கூடிய சொத்து இல்லையா? ஆமாம். அப்படிங்கிறதுக்கு மேல் அவர் முழுமையாக ஈடுபட்டு இருந்தார் என்பதை நிரூபிக்க வேற என்ன வேணும்? அதோட நிரூபிச்சிட்டார். அதான் இதுதான் நமக்கு முக்கியம். அது மாதிரி இப்போ இதுக்கு முந்தைய காலத்தில் அவங்க தெய்வ திரு ராமசாமி அண்ணன் அவர்கள் ஒரு நோக்குக்காக போனாங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பல குழுக்களை அமைத்து பல பேர்களை ஒன்று சேர்த்து ஒரு லாயராக
ஒரு சட்ட ரீதியான ஒரு சட்ட ரீதியாக நம்ம எப்படி பலப்படுத்தி தர முடியும் அந்த அப்படிங்கிற சிந்தனையில முழுதுமாக ஈடுபட்டிருந்தார்கள். அது போக வந்து அவர் நேரடியா பாடுபடலைன்னாலும், ஒருவேளை அவருக்கு நேரம் இல்லைன்னாலும், அவருடைய திறமையால் அவருடைய சிந்தனையால குழுக்களை அமைத்து அவர்களை எல்லாம் எல்லாமே சாம பேத கண்டங்கிற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. முத்துக்குமாருங்கிறவங்க IPS அதிகாரி, அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க அப்புறம் மூசு அழகா பண்ண இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம பண்ண அது என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது தான் ஒரு முழுமையான ஈடுபாடுங்கிறது. அந்த அவங்க செஞ்ச அதே அளவிற்கு அவர்கள் செய்த காரியங்கள், அதற்கு முந்தியவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாமே தீவிரமா எங்க மனசுக்குள்ள இருக்கு. நிச்சயமா. ஏன்னா யாருமே குறை சொல்லக்கூடிய அளவிற்கோ, யாருமே வந்து இதுல ஈடுபாடு இல்லாதவர்களோ சென்றிருந்தால் இந்த காரியங்கள் நிச்சயமாக நடந்திருக்காது. இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையே இதில் சம்பந்தப்பட்ட எல்லோரும் முழுமையாக ஈடுபாடோடு வேலை செய்திருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டியதுதான். அதே மாதிரி தான் நாங்களும் செய்யணும், நானும் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இப்போ அடுத்த 26 to 29 முடியும் போது வந்து இது தரமான ஒரு நிர்வாகத்தில் முழுமையாக அதோட வெல்ஃபேர் வந்து நகரத்தாருக்கு வருது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? முழுமையாக உண்டு, முழுமையாக உண்டு. 3 வருடங்கள் என்பது ஒரு நல்ல காலகட்டம், குறுகிய காலகட்டம்லாம் இல்லை. அந்த 3 வருடங்களுக்குள் இந்த சமூக பொது சொத்துக்களை சமூக பொது நலன்களாக பெரிய அளவில் மாற்றி சிஸ்டம் பண்ணணும். அதை செஞ்சு சிஸ்டம் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வரணும், லீக்கேஜஸ்கள் வந்து தடுக்கப்படணும். அப்படிங்கும்போதே லீக்கேஜ் என்னைக்கு தடுக்கிறங்களே அப்பவே கட்டடம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆமா ஆமா. ஓகே, ஒரு கட்டடம் வந்து வீக்காக நம்ம லேனா நாராயணன் சொல்லும்போது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% நாங்கள் வந்து பணமாக ரொக்கமாக வாங்குறத தவிர்த்துட்டோம். முழுமையாக வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். இவன் செக்கு அந்த மாதிரி தான். யார் ரொக்கமாக ரொக்கமாக வர்ற இடத்துல நடக்குது, வேற வழி இல்லை, சில இடங்களில் நடக்குது. ஆனால் வந்து 90% நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை கண்டினியூ பண்ணிடுவேங்க. இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ உதவிகள் என்று வரும்போது வந்து மனிதர்கள் வரலாம், டெக்னாலஜி வரலாம், கடவுள் வரலாம், யார் ரூபத்திலையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த உதவிகள் எல்லாம் நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம புஷ் பண்ணணும். இது டெக்னாலஜியை வச்சு நல்லா நம்மளால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நம்ம அதை பண்ணுவோம். அது போக வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டடத்தை நீங்கள் சீரமைக்குங்கிறதுக்கு அதை எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு லீக்கேஜ் அடைச்சிரும். இதுக்கு முந்தையவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்களோ அந்த முயற்சியை தொடர்ந்து அதை வலுப்படுத்தி அதை முழுமையாக செயல்படுத்தி அதற்கான பயன்பாடை கொண்டாந்துடணும். முதல்ல அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்முடைய ஜாப் இன்னும் கொஞ்சம் எளிமையாயிரும். அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு பெரிய இதை தாண்டிட்டோம்னு அர்த்தம். அது முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்ன மனசில் திட்டங்களை வச்சுருந்தீங்களோ, எப்படி இது செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டம், அதை வந்து நீங்கள் வந்து எப்படி நம்முடைய முன்னோர்கள் ஒரு தர்ம ரீதியாக இதை செயல்படுத்தினார்களோ அதே விதமாக அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலாக நடுவில் நின்று அதை பண்ணணும். நிச்சயமான. இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்திருக்கீங்க. வாக்கு சேகரிப்பு நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படின்னு இருக்குது? அதாவது ஜெயிப்பு தோற்பு என்ற வார்த்தையை வந்து நான் அதான் சொன்னீங்க, தேர்வு அப்படின்னு சொல்லிட்டீங்க, மூடி உபயோகிக்க விரும்பலை. சரி. வெற்றி தோல்விங்கிறது போட்டியாளர்களிடம் வந்து இருக்கு விட வேண்டியது. என்னை பொறுத்த மட்டும் தேர்வு தான். தேர்வு என்பது இன்னைக்கு டேட்டுக்கு நமக்கு முதலாளி நம்முடைய நகரத்தார்கள் இல்லையா, பொதுக்குழு உறுப்பினர்கள். ஆமாம், இந்த அமைப்புக்கு முதலாளி நகரத்தார்கள். நீங்கள் இன்டர்வியூவில் போய் நின்னீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நகரத்தார்கள். தேர்ந்தெடுக்கணும்.
ஒவ்வொரு சமயத்தாலும் நகரத்தார்களுக்கு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்துக்கொள்ள திறமை உள்ளவர்கள். நிச்சயமா. அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த நேரத்துல என்ன வேணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இதற்கு சரியான சூட்டபிளான ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு. இதை வந்து கடந்த பல வருடங்களாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து இதுல வந்து அதைத்தான் அடிப்படையா வச்சு ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர என்னுடைய முயற்சியையோ சரி இது என்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் முன்னிறுத்தி இருக்கேன். ஆமா, தெளிவா சொல்லிட்டேன். இனி தேர்வு அவங்க கையில. அவங்க வந்து எந்த அடிப்படையில அடுத்து அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நிச்சயமா அது இது இந்த காலகட்டத்தில் இதுதான் வேணும்னு அவங்களுக்கும் தெரியும். ஆமா, இப்ப நானும் சொல்லியிருக்கேன். நிச்சயமா இதை வச்சு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. நிச்சயமாக அந்த முடிவு வந்து நகரத்தார்களுக்கு நல்ல முடிவாக இருக்கும். நகரத்தார் சமூகத்துக்கு நல்ல முடிவாக நல்ல தேர்வாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி.